ஸ்ரீமாத்ரே நமக. சோடச கலை நேரம்னா என்ன? இதுதான் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்த விஷயம். சோடச கலை அப்படிங்கிறது வந்து சித்தர்கள், யோகிகள், மகான்கள், ஞானிகள் அதை கண்டுபிடிச்சு சொன்ன ஒரு அற்புதமான விஷயம். அதாவது குருமார்கள், அதாவது மகான்கள், சித்தர்கள் தன்னுடைய சீடருக்கு உபதேசம் பண்ணுவதற்கோ, ரகசிய மந்திரங்களை கற்றுக் கொடுப்பதற்கோ, ஒரு விஷயம் தொடங்குவதாக இருந்தாலும் இந்த சோடசக்கலை நேரத்துல தொடங்குவாங்க. அவ்வளவு சிறப்பு கொண்டது இந்த சோடசக்கலை நேரம். சோடசக்கலை நேரத்துல நம்ம என்ன நினைச்சு பிரார்த்தனை பண்றோமோ, என்ன வேண்டிக்கிறோமோ, என்ன சங்கல்பம் பண்றோமோ அது கண்டிப்பாக நடக்கும். அவ்வளவு சக்தி கொண்டது இந்த சோடசக்கலை நேரம். இந்த சோடசக்கலை நேரம்ங்கிறது எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிவதற்கு 1 மணி நேரம் முன்பும் பின்பும் வரக்கூடிய நேரம் தான் சோடசக்கலை நேரம். இப்போ அமாவாசை முடியுதுன்னா அந்த அமாவாசை முடிகிறதுக்கு 1 மணி நேரமும் முடிந்ததுக்கு அப்புறம் வர 1 மணி நேரமாக இந்த 2 மணி நேரம் தான் சோடசக்கலை நேரம். அதே போல பௌர்ணமி முடிகிறதுக்கு முன்னாடியும் 1 மணி நேரம், பின்னாடியும் வரக்கூடிய அந்த 2 மணி நேரம் தான் சோடசக்கலை நேரம். இந்த சோடசக்கலை நேரத்தை நிறைய பேர் பயன்படுத்தி பலன் பெற்று நம்ம சேனல்ல நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். அதே போல எனக்கு வாட்ஸ்அப்லயும் நிறைய பேர் அனுப்பிச்சுட்டே இருக்காங்க. அதாவது இந்த சோடசக்கலை நேரத்தால நாங்கள் பலன் பெற்றிருக்கோம், இது உண்மையிலே ஒரு அற்புதமான விஷயம் சார், இது எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க, எல்லோரும் பலன் தரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதே போல நாமும் சோடசக்கலை நேரத்துக்காக மக்கள் ஏதாவது வேண்டுதல் இருந்தால், ஐயா எங்களுக்கு இந்த மாதிரி சோடசக்கலை நேரத்தில் வேண்ட முடியல, எங்களால் அந்த டயத்தை நேரத்தை ஒதுக்க முடியல அப்படின்னாங்கன்னா அவங்களுடைய வேண்டுதலை எனக்கு அனுப்பிச்சு விட்டா வாட்ஸ்அப்பில் அனுப்பணும். ஃபோன் பண்ணி பேசுவதை மேக்சிமம் தவிர்த்துருங்க. வாட்ஸ்அப் மூலமாக இந்த மாதிரி என்னுடைய பேர் இது, எனக்கு திருமணம் ஆகலை, இதுக்காக வேண்டிக்கோங்க, இல்லை இந்த மாதிரி என்னுடைய பேர் இது, என்னுடைய கணவர் பேர் இது, எங்களோட குழந்தை இல்லை, அப்படி நீங்கள் என்ன மாதிரி உங்களுக்கு பிரார்த்தனை இருந்தாலும் உங்கள் பேர், ராசி நட்சத்திரம் சொல்லியோ அல்லது உங்கள் பேர் சொல்லியோ பிரார்த்தனை செய்ய சொன்னீங்கன்னா நாங்களும் உங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை பண்ணுவோம். இது எதுக்குன்னா, நமக்கு கிடைச்ச பலன் மற்றவங்க கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோட இன்னொருத்தருக்காக வேண்டி நம்ம வேண்டும் போது கண்டிப்பாக கடவுள் நமக்கு நல்லதே பண்ணுவார் என்ற ஒரு எண்ணத்துல தான் இது நம்ம பண்றோம். அதனால உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்கு, உங்களால் அந்த சோடசக்கலை நேரத்தில் பயன்படுத்த முடியலன்னா எங்களுக்கு இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் அனுப்பிச்சி விடலாம். அதே போல் நீங்கள் வேண்ட முடிஞ்சால் வேண்டுங்க. வீட்டில் வந்து ஒரு பூஜை அறையிலையோ அல்லது ஒரு ஹால்லையோ விளக்கு ஏற்றி வச்சு ஒரு 5 நிமிடம் கண்ணை மூடி அமர்ந்து இந்த மாதிரி எனக்கு மகாலட்சுமியோட அனுகிரகம் வேணும், இந்த சோடசக்கலையில் நான் வேண்டக்கூடியது இது பழிக்கணும் அப்படின்னு சித்தர்கள், யோகிகள், மகான்களை நினைத்து பிரார்த்தனை பண்ணுங்க. அப்படி பிரார்த்தனை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக 100% பலன் கொடுக்கும். சரி, இப்போ சோடசக்கலை நேரம் எப்போ வருது அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. சரி, சோடசக்கலை நேரம் எப்போ வருது அப்படிங்கிறத பார்ப்போம். சோடசக்கலை நேரம் எப்போ வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 6/7/24 சனிக்கிழமை அதிகாலையில் 4 மணியிலிருந்து 6 மணி வரை 4 AM to 6 AM இந்த நேரமே சோடசக்கலை நேரம். இந்த நேரத்தை எல்லோரும் பயன்படுத்தணும். உங்களுக்கு ஏதாவது பிரார்த்தனை இருந்ததுன்னா கீழே இந்த நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பரில் தொடர்பு கொள்ளுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஸ்ரீமாத்ரே நமக. அம்பாளுடைய அனுகிரகத்தால் தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதாவது கருங்காலி மாலை, ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, தேவதாரு மாலை, இப்படி கோமதி சக்கரம், பழம்புரி சங்கு, சோவிகள், மகாலட்சுமி சோழி, ஆடலா சோழி, இல்லை ராஜ சோழி, கௌரி சோழி, பைரவ சோழி, இப்படி சோழிகள் வித்துட்ருக்கோம். அதே போல் தாமரமணி மாலை, இப்படி தெய்வீக பொருட்கள், யந்திரங்கள், மகாலட்சுமி யந்திரம், வாஸ்து யந்திரம், குரு யந்திரம், வாராகி யந்திரம், இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம். கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர், நர்மதா டாலர், ஸ்படிக டாலர், இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள், சக்தி பெற்ற, உரு ஏற்றப்பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க. மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ, கொரியர் மூலமாகவோ, இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம். இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.